ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் நமக்கு எவ்வளோ ப்ளஸ் பண்ணி காலையில் புதிய நாளை தந்து இந்த மாலை வேலை வர நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசலாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா எப்படி நம்மளை நடத்துகிறார், அவருடைய கிருபை எப்படி நம்மளை மேலாக வைக்கிறது பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. யாரால் உண்டாக்கப்பட்டது? அது தேவனுடைய பெரிய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிருபையினாலே உண்டானது. ஹல்லேலூயா. வசனம் பார்த்திங்கன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். கிருபையினாலே தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே தந்து விட்டார். நமது சுய பரிசுத்தத்துக்கு அதற்கு ஒரு சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் கிருபை தேவ வல்லமை உங்களில் அவிழ்த்து விட்டப்பட்டதை நிர்ணயம் பண்ணாது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தேவன் தந்தருளி இருக்கிற விசுவாசத்தினால் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் நற்செய்தியை, சுவிசேஷத்தை, விசுவாசத்தில் ரட்சிப்பை மட்டுமின்றி ஆண்டவரிடம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருப்பதால் அவை எல்லாவற்றையும் பெறலாம். நாம் ரட்சிக்கப்பட்டுள்ளோம், குணமாக்கப்பட்டுள்ளோம், முழுமையாக்கப்பட்டுள்ளோம், தேவனுடைய கிருபையால் மீட்கப்பட்டுள்ளோம். ஹல்லேலூயா. உண்மையிலேயே தேவனுடைய கிருபையால் தான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். முதல்ல சொன்னது போல் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது இல்லை, இது தேவனுடைய ஈவு. ஒவ்வொருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த இரட்சிப்பு நிச்சயத்தில் கிருபை எல்லாவற்றிற்குமாக நமக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை, அவை காலைதோறும் நம்மளை புதிதாக்கி இந்த நாளிலிருந்து, இந்த காலையிலேருந்து இந்த நேரம் வரை, இந்த செகண்ட் வரை, இந்த நொடிப்புலது வரை ஏசப்பா